வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து சமூக வலைதளங்கள்ல வைரலான ஒரு வீடியோ ஒரு முக்கியமான விஷயத்த, ஒரு முக்கியமான கேள்விகளை இன்னைக்கு எழுப்பியிருக்கு. அதுவும் பெரியாருடைய வைக்கம் போராட்டத்துடைய 100th சென்டினரி இயர் செலிப்ரேஷன்ஸ்ல நாம இருக்கும் பொழுது இந்த கேள்வியை இதை பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இளையராஜா, இசைஞானி இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு போறாரு. அங்க அவருக்கு பூர்ண கும்ப மரியாதையோட அவர் வரவேற்கப்படுகிறார். ஜீயர்களும் அவரும் பேசிக்கிட்டே ராமானுஜ ஜீயரும் அவரும் போறாங்க. அந்த அர்த்த மண்டப வாசல்ல வந்தோன்ன இயல்பாக அந்த ஜீயர் உள்ளே செல்கிறார். அவர் பின்னால பேசிக்கிட்டே இளையராஜா அவர்களும் உள்ளே செல்கிறார். உள்ள போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து அவர் தடுத்து நிறுத்தப்படுறாரு. இல்ல, இந்த படிவாசல தாண்டி நீங்க உள்ள வரக்கூடாது. உங்களோட இடம் இதுக்கு வெளியில தான். இதற்குள்ள வெறும் இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்களும், ஜீயர்களும், பரிசாளர்களும் தான் வர முடியும். நீங்க வரக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. இளையராஜாவோட முகத்துல ஒரு இறுக்கம் தெரியுது. சரி, இதை ஏற்றுக்கொண்டு சரி ஓகே, நான் வெளியிலே போய் நிக்கிறேன் அப்படின்ட்டு வெளியில போய் நின்னு அவர் சாமி கும்பிடுறாரு. ஆனா அது வரைக்கும் சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு வந்த இளையராஜா முகத்துல இந்த செய்தியை இவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சின்ன இறுக்கம் தெரியுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது. வைரலாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. மனித உரிமை பேசக்கூடியவர்கள், சமூக நீதி பேசக்கூடியவர்கள் எல்லாருமே இதுல கேள்விகளை எழுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இசைஞானி இளையராஜா சாதி, மதம் இது எல்லாத்தையுமே கடந்து தன்னுடைய இசை மூலமாக நம்ம எல்லார் மனசுலயும் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவருடைய இசைக்கு அபிமானிகளாக இல்லாதவங்க அப்படிங்கிறது மிக மிக குறைவு. அந்த அளவுக்கு இந்தியாவை ஒரு குளோபல் மேப்ல ஏத்தி வச்சவர் இசைஞானி இளையராஜா. அப்படிப்பட்ட இளையராஜாவுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு கேட்டு பல பேர் இதை விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க. இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே இசைஞானி இளையராஜாவை கொஞ்ச நாள் முன்னால பாஜக தரப்புல அவருக்கு எம்பி பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்க. அப்ப கூட எப்படி இந்த செய்தி மக்களிடையே கடத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, ஒரு தலித்துக்கு நாங்க எம்பி சீட்டு கொடுத்து உட்கார வச்சிருக்கிறோம். மற்ற கட்சிகள்லாம் பேசுவாங்க, ஆனா நாங்க செஞ்சிருக்கிறோம். ஒரு எம்பிக்கு தலித் சீட், ஒரு இசைஞானிக்கு, ஒரு இசை மேதைக்கு அவரோட திறமைய பாராட்டி நாங்க இந்த சீட்டை வழங்கியிருக்கோம் அப்படின்னு பாஜக சொல்லல. அவங்க செய்யக்கூடிய பிஆர் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தலித்துக்கு நாங்க எம்பி சீட் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட பாஜகவை சேர்ந்த பாஜகவுடைய எம்பியான இசைஞானி இளையராஜாக்கு இவ்வளவு பெரிய ஒரு அவமரியாதை நடந்திருக்கு. நேத்து பாஜக தரப்புல இருந்து ஒரு தலைவர் கூட ஒரு பதிவோ ஒரு கண்டனமையோ தெரிவிக்கல அப்படிங்கறதுதான் ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்த கூட்டத்துடைய மனநிலை என்ன அப்படிங்கறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற விமர்சனங்களும் இன்னொரு பக்கம் வந்தது. இதற்கெல்லாம் இடையில் நீங்க பாத்தீங்கன்னா, காலையில இவ்வளவு சர்ச்சை போகுது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரத்துக்கு அப்புறம் மாலை ஒரு 5 மணி அளவில் இளையராஜா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு போடுறாரு. என்ன பதிவு போட்டிருக்காருன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன் பாருங்க. என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகிறார்கள். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம். நடக்காத செய்தியை நடந்ததாக பொய்யான வதந்திகளை பரப்புகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. எது நடக்காத செய்தி? நடக்காத ஒரு செய்தியை எப்படி வீடியோ பதிவா அந்த வீடியோ பதிவு வைரல் ஆக முடியும்? அந்த வீடியோ பதிவுல, அந்த வைரல் வீடியோல ரொம்ப தெளிவா தெரியுது. அவங்க சொல்றாங்க, இதுக்கு மேல நீங்க உள்ள வரக்கூடாது, வெளியிலே நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவரை வெளியில அனுப்புறாங்க. அவரும் இறுக்கமான ஒரு முகத்தோட வெளியில போய் நின்னு அவர் சாமி கும்பிடுறாரு. இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் பொய்யான ஒரு தகவலை பரப்புறாங்க, வதந்தியை பரப்புறாங்க அப்படின்னு இளையராஜா பேசுறாருன்னா, அதுவும் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு விளக்கம் கொடுக்கிறாருன்னா, அவருக்கு என்ன அழுத்தம் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இளையராஜா ஒருவேளை ஆமா இதெல்லாம் நடந்துச்சு, ஆனா நான் அது ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கல, அவங்களுடைய ஆகம விதி அது, அதை நான் உண்மையாக ஏற்றுக்கொண்டேன், நான் வெளியில போய் நின்னு சாமி கும்பிட்டேன் அப்படின்னு இளையராஜா பேசியிருந்தாருன்னா இது இவ்வளவு பெரிய சர்ச்சை ஆயிருக்காது. ஆனா ஒட்டுமொத்த பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்ல, பொய்யான விஷயங்களை வச்சு வதந்தி பரப்புறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நாம இங்க கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. உங்களுக்கு என்ன அக்கறை? உங்களுக்கு எல்லாம் தான் சாமி நம்பிக்கையே கிடையாது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கோவிலுக்குள்ள என்ன நடந்தா என்ன? இதெல்லாம் நீங்க யாரு கேள்வி கேட்கறதுக்கு? இது எங்களுடைய மரபு, இது எங்களுடைய பழக்க வழக்கம் அப்படின்னு இதற்கு முட்டு கொடுக்க பல சங்கிகள் வருவாங்க. இந்த மரபு, இந்த பழக்க வழக்கம் எல்லாம் யார் ஏற்படுத்தினது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம கேட்கணும். கடவுள் ஏற்படுத்தினதா? கடவுள் சொல்லுச்சா என்னுடைய கருவறைக்குள்ள இன்னார் தான் வரணும், இன்னாரெல்லாம் கொடி கம்பத்துக்கு 600 அடி அந்த பக்கம் நின்னுதான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கடவுள் சொல்லிச்சா?
இந்த மரபுகள், இந்த பழக்க வழக்கங்கள்லாம் யார் ஏற்படுத்தினது? காலங்காலமாக யாரு ஆதிக்க சமூகமா இருந்தாங்களோ அவங்க தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தங்களுடைய அந்த ஆதிக்க நிலையை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஏற்பட்ட ஒரு மரபு பழக்க வழக்கம். எவ்வளவு நாள் மரபு பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நியாயப்படுத்த போறீங்க? காலங்காலமாக இதே தானே செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. உடன்கட்டை ஏறுதல் கூட தான் ஒரு காலத்துல மரபு பழக்க வழக்கமா இருந்தது. அப்படி சொல்லிதான் அதை நியாயப்படுத்திட்டு இருந்தாங்க. அதற்கப்ப போராட்டம் பண்ணி இன்னைக்கு அது சமூக குற்றம் அப்படின்னு சொல்லி அதை தடை செஞ்சோம். குழந்தை திருமணம் கூட தான் மரபு பழக்க வழக்கம் அப்படின்னு நியாயப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதற்கு எதிராக சட்டம் வகுத்து வச்சிருக்கோம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்றாற் போல் நீங்க சொல்லக்கூடிய இந்த மரபு பழக்க வழக்கங்களை உடைச்சு எரியறத இந்த சமூகம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை செய்யறதுக்கு சில புரட்சியாளர்கள் கிளம்பி வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கரும். எவ்வளவு நாள் தான் மரபு பழக்க வழக்கம் அப்படிங்கிற பேர்ல இப்படிப்பட்ட பிற்போக்கான சிந்தனைகளை இன்னும் நீங்க அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்த போறீங்க? இதுல உச்சபட்ச வேதனை என்ன தெரியுமா? என்னுடைய சுயமரியாதைக்கு எந்த இழுக்கும் வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இளையராஜா போன்ற இடைநிலை சங்கிகள் தான் இது போன்ற சனாதன கருத்துக்களை தூக்கி பிடிச்சு அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்துதான் இந்து மதத்தை அழிச்சிட்டாங்க அப்படின்னு பேசுற உரிமை உங்களுக்கு இருக்குன்னா, பார்ப்பனர்கள் படையெடுத்து வந்துதான் எங்களுடைய மனித உரிமைகளை இங்க சதைச்சிட்டாங்க அப்படின்னு பேசுற உரிமை எங்களுக்கும் இருக்கு. இந்த சனாதன தர்மத்தை தான் இது ஒரு நோய் மாதிரி, டெங்கு காய்ச்சல் மாதிரி சமூக நோயை ஏற்படுத்தும், அதனால இதை வேற இருக்கணும் அப்படின்னு டாக்டர் திருமாவளவன், டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் பேசிட்டு இருக்காங்க. ராமர் கோவிலுக்கு மோடி பூஜை செய்யறாரு, இது ஆகம விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு பூரி சங்கராச்சாரியார் பேசும் பொழுதும் மோடிக்கு ஆதரவாக நாம பேசணும். ஏன் மோடி செய்யக்கூடாது? அவர் ஓபிசி சமூகத்தை சேர்ந்தாருன்னா என்ன, அவர் செஞ்சா என்ன தப்பு அப்படின்னு அப்பவும் நாம தான் கேள்வி கேட்டோம். அதனாலதான் சொன்னேன், சங்கிகளுக்கே ஒரு மனித உரிமை மீறல் பிரச்சனைனாலும் இங்கே கேள்வி கேட்பது திராவிட சிந்தனையாளர்கள் தான். இளையராஜாவுக்கு நடந்தாலும் கேட்போம், ஆனாலப்பட்ட மோடிக்கு நடந்தாலும் நாம தான் கேள்வி கேட்போம். ஆனா இந்த சங்கி கூட்டம் அப்படி கிடையாது. இன்னைக்கு இளையராஜாவுக்கு நடந்தது நாளைக்கு வேற யாருக்காவது நடக்கலாம். ஆனாலப்பட்ட இளையராஜாக்கே இது நடக்குதுன்னா தினம் தினம் இருக்கக்கூடிய சராசரி மனிதர்கள் எந்த அளவுக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்கணும். அப்போ இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது.